வணக்கம். ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஒரு இனிப்பான செய்தியோட இந்த வீடியோவில் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அந்த இனிப்பான செய்தி என்ன அப்படின்னா, பகவத்கீதை தொடங்க இருக்கேன். பகவத்கீதை சீரீஸ் வர்ற திங்கட்கிழமையிலிருந்து ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில் 6 மணிக்கு இடம்பெற இருக்கு. இந்த சீரீஸ்க்கு ஒரு தலைப்பு, ஒரு டைட்டில் கீழே தான் இந்த சீரீஸ் வரப்போகுது. பரந்தாமனின் பாதையில் அப்படிங்கிறது தான் இந்த டைட்டில். இந்த டைட்டில் நான் வைக்கல, என்னுடைய அன்னை மதுரைக்கரசி மீனாட்சி விடியற் காலையில எனக்கு சொன்ன டைட்டில். எப்போதுமே விடியற் காலையில ஏதாவது ஒரு புது விதமான எண்ணம் தோணுச்சுன்னா அது அன்னை மீனாட்சியினுடைய ஆணை அப்படின்னு தான் நான் எடுத்துக்குவேன். அந்த மாதிரி தான் பரந்தாமனின் பாதையில் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இன்னைக்கு விடியற் காலையில அன்னை மீனாட்சி சொன்ன டைட்டில். அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பயணிக்க போறோம். பகவத்கீதை அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு எடுத்துட்டு இருக்கு. அதாவது நந்தினியோடைய வாழ்க்கையை பகவத்கீதைக்கு முன் பகவத்கீதைக்கு பின்னு பிரிக்க முடியும். எல்லாருமே என்னை பார்த்து எப்படி இவ்வளவு உத்வேகத்தோட பல இடங்களுக்கு டிராவல் பண்றீங்க, பூஜைகளையும் நிறுத்தாம பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எப்படி இவ்வளவு கடுமையா உழைக்க முடியுது அப்படின்னு கேட்பாங்க. ஆனந்தமா எப்போதும் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பலரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு விடை பகவத்கீதை தான். பகவத்கீதையின் மூலமாக கிடைக்க பெற்ற ஞானத்தை கொண்டுதான் இந்த பக்குவம் ஓரளவுக்காவது எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். சில வருடங்களுக்கு முன்னாடி பகவத்கீதையை படிக்கணுன்ற ஒரு ஆர்வத்துல அதை ஆரம்பிச்சு அதை நான் தினமும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்றதுக்காக ஒரு வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் சேனல் கொடுத்துட்டு இருந்தேன். அதுல 18 அத்தியாயங்கள் இருக்கு. 18 அத்தியாயங்களும் 701 ஸ்லோகங்களா இருக்கு. 701 ஸ்லோகம் நிறைவு பண்ணும்போது எங்க குருஷேத்திர போர் நடந்ததோ அந்த இடத்துல பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எந்த இடத்துல நின்று உபதேசம் பண்ணாரோ அந்த பூமியில, அது ஹரியானால இருக்கக்கூடிய குருஷேத்திரம்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய பகவான் உரைத்த அந்த இடத்துலயே போய் 701வது ஸ்லோகத்தை நிறைவு பண்ண. அது செகண்ட் லாக்டவுன் அப்படிங்கிற அந்த டைம்ல நடந்தது. அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி நான் நந்தினிஸ் வைப்ஸ்ல கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கு பெரிய ஆதரவு அப்ப கிடைக்கல. ஏன்னா நான் அதை ஆடியோவா கொடுத்துட்டு இருந்தேன். அந்த ஆதரவு கிடைக்காததுனால மனசுல சில தொய்வு ஏற்பட்டு நான் அதை தொடர்ந்து கொடுக்கல. இதே மாதிரி நின்று போன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா கம்பராமாயணம், தேவி பாகவதம் இதெல்லாம் தொடங்கி சில பதிவுகள் மட்டுமே கொடுத்து அப்படியே நின்று போயிடுச்சு. இது எனக்கு ஒரு வருத்தமாவே இருந்தது. என்னுடைய குரு கார்த்திக் அண்ணா, அவர் தான் என்னுடைய பகவத்கீதை பயணத்துல நான் ஒரு ஸ்லோகத்தையும் எடுத்து படிச்சுட்டு அதை ஆடியோவா ரெடி பண்ணி அதை நான் அண்ணாவுக்கு அனுப்பி அவருடைய அப்ரூவல் கிடைச்ச பிறகு அவர் அதுல இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் சொல்லி கொடுத்து திருத்தங்கள் செஞ்சு மெருகேத்தி, இதுல இந்த மாதிரி உதாரணங்கள் கொடுத்தா இன்னும் எளிமையா புரியும் அப்படிங்கிற மெருகேற்றெல்லாம் செய்து அவர் எனக்கு சொல்லி கொடுத்ததன்படி திரும்ப ஒரு ஆடியோ பதிவு செஞ்சு அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிட்டு இருந்தேன். அப்படிதான் ஒரு சீரீஸ் ஃபுல்லா நான் நிறைவு பண்ணேன் பகவத்கீதையை. அடுத்த சீரீஸ் நான் தொடங்க போறேன் அண்ணா, நீங்க எனக்கு அதுக்காக ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி தான் நான் தொடங்கினேன். ஆனாலும் அது பாதியில தடைபட்டு போச்சு. அதை நான் வருத்தத்தோட, அண்ணா இதை நான் கண்டினியூ பண்ண முடியலையே அப்படின்னு கேட்கும்போது, நந்தினிஸ் வைப்ஸ் சேனல் ஒரு வெர்சடைல் சேனலா இருக்கு. உன்னுடைய பல பரிணாமங்கள், நீ பண்ணக்கூடிய டிராவலா இருக்கட்டும், ஷாப்பிங்கா இருக்கட்டும், இன்னும் பல விதமான இன்டர்வியூஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், என்னுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே நந்தினிஸ் வைப்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஆனா ஆன்மீகத்துக்குன்னு ஒரு தனி சேனலை தொடங்கி அதுல நீ வீட்டுல செய்யக்கூடிய பூஜைகள், இந்த மாதிரியான சொற்பொழிவுகள், உபன்யாசங்கள்னு சொல்லக்கூடிய வகையில உன்னுடைய கருத்து பகிர்வுகளை எல்லாம் நீ அதுல கொடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி இது ஆன்மீக சேவையாவும் இருக்கும் அப்படின்னு வாழ்த்து தெரிவிச்சு ஆன்மீக அலை அப்படிங்கிற இந்த சேனலோட பேரை அவர் தான் வச்சு கொடுத்தாரு. இப்படிதான் ஆன்மீக அலைங்கிற இந்த சேனல் 2022 ஜனவரி மாசம் தை மாதத்துல தை அமாவாசை அன்னைக்கு தொடங்கப்பட்டது. இப்ப 2.25 வருடம் நம்ம டிராவல் பண்ணிட்டோம். நிறைய பூஜைகள் நான் வீட்டுல பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறீங்க, நிறைய டெம்பிள் விளாக்ஸ் பாக்குறீங்க, நவராத்திரி பூஜைகள் பாக்குறோம். நிறைய விஷயங்கள் இந்த ஆன்மீக உலகத்துல என்னுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடுகளவு பங்களிப்பை நான் தொடர்ந்து கொடுத்துட்டே வர்றேன். இப்ப திரும்ப இன்னைக்கு விடியற் காலையில எழுந்தோடனே எனக்கு அன்னை மீனாட்சி கொடுத்த டைட்டில் தான் பரந்தாமனின் பாதையில். அதுல இருந்து நான் எனக்கு மனசுக்குள்ள நமக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கே, நம்ம பகவத்கீதையை தொடர முடியலையே, இதை நம்ம இனிமே ஆரம்பிக்கணும்னு மீனாட்சி சொல்றாளோ என்னமோ அப்படின்னு சொல்லிதான் நான் இதை தொடங்கணும்னு முடிவு பண்ணி
அண்ணாட்ட கருத்து கேட்டேன். அண்ணா வந்து தாராளமா இதை பண்ணுமா, இது சம்பந்தப்பட்ட என்ன உதவிகள் வேணாலும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டாரு. குருவருள் கிடைச்சாலே திருவருள் கிடைச்ச மாதிரி தான். அதனால இந்த பயணம் ரொம்ப இனிமையா அமையும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு அற்புதமான தொகுப்பு. இது மகாபாரதத்துல இடம்பெறக்கூடிய பீஷ்ம பர்வம்ன்ற ஒரு பகுதியில தான் இந்த தொகுப்பு வருது. மகாபாரதத்தை ஒரு அவ்வளோ பெரிய ஒரு இதிகாசத்தை, காவியத்தை எழுதியவர் வந்து வியாச பகவான். இந்த பகவத்கீதை தொகுப்பு 701 பாடல்கள் கொண்டது. 18 அத்தியாயங்கள் இருக்கு. 701 ஸ்லோகங்களை நம்ம பார்த்தாகணும். இந்த ஸ்லோகங்களை 3 சதகங்களா பிரிச்சிருக்காங்க. 6 6 6ன்னு 18 அத்தியாயங்களை 3 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. சதகம் அப்படிங்கிறது 6 அத்தியாயங்கள் கொண்ட பகுதின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ஒரு முன்னோட்டம். பகவத்கீதை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பகவானுடைய வார்த்தைகள், தேவ வார்த்தைகள், தெய்வ வார்த்தைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பகவான் நமக்காக உரைத்ததுதான் பகவத்கீதை. கடவுளுக்காக மனிதன் எழுதியது அப்படின்னு பார்த்தா அது திருவாசகம் அப்படின்னு சொல்லுவோம். தெய்வத்தை பாடி துதி பாடி எழுதப்பட்டது திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷங்களுக்காக மனிதரே எழுதினது என்ன அப்படின்னா திருக்குறள் சொல்லுவோம். ஸோ மனித சமூகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக திருக்குறள் உரைக்கப்பட்டது. கடவுளே பூமிக்கு வந்து நமக்காக நம்முடைய வாழ்க்கையினுடைய பல சிக்கல்கள் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்முடைய மனசுல ஒரு தெளிவு வரணும், நம்ம புத்தி எண்ணங்கள் எல்லாமே தெளிவடையணும், மோட்சத்தை நோக்கி நம்ம பிரயாணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய வாழ்க்கையை எப்படி எளிமையா அழகா எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தொகுப்பு தான் இந்த பகவத்கீதை. பகவானே நமக்கு சொல்லி கொடுத்ததுனால அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். இந்த பகவத்கீதையை படிச்சுட்டா போதும், மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், கலக்கம் இதெல்லாம் இருக்காது. ஒவ்வொரு நாளையுமே நம்ம ஆனந்தமா எடுத்துட்டு போக முடியும். பகவத்கீதையை பொறுத்த வரைக்கும் அது 5வது வேதமாகவே கருதப்படுது. வேதத்துல மனிதனுடைய வாழ்வியல் முறைகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பகவத்கீதை மனுஷன் எவ்வளவு ஆனந்தமா ஒவ்வொரு நாளையும் அழகா தன்னுடைய கடமைகளை சரிவர செஞ்சு நம்ம எதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கோங்கிறத உணர்வதற்கான ஒவ்வொரு படிநிலை வளர்ச்சியையும் எப்படி அடைய முடியுங்கிறத அழகா சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நூலாதான் பகவத்கீதை இருக்கு. இப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த உரையை வந்து கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எந்த ஒரு சூழ்நிலையில இதை கொடுத்தாருன்னா, குருஷேத்திர பூமி, அந்த பூமிக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவமானத்தின் காரணமாக அர்ஜுனன் குடும்பம், அவனுடைய சகோதரர்கள்ல இருந்து எல்லாரும் வெகுண்டு எழுந்து பஞ்சபாண்டவர்கள் எல்லாரும் இந்த தர்மத்துக்காக ஒரு யுத்தம் நடந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. கிருஷ்ணர் தூது போறாரு, பஞ்சபாண்டவர்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்கிறாரு. ஆனாலும் கௌரவர்கள் அதற்கு துணை போகல. அப்போ அதர்மத்திற்கு எதிரான ஒரு போர் நடந்தே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துலதான் குருஷேத்திர பூமிக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. 2 பக்கமும் கௌரவர்களும் பாண்டவர்களும் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த நேரத்துல அர்ஜுனன் மனம் சஞ்சலம் அடையுது. எதுக்கு நமக்கு இந்த போர், எதுக்கு இந்த சண்டை, எவ்வளவு பேருடைய உயிரிழப்பு நடக்க போகுதுன்னு அவன் கண்ணு முன்னாடி பல காட்சிகள் வருது. எதிரில் நின்றுட்டு இருக்கிறது நம்மள தோல்ல போட்டு வளர்த்த தாத்தா நின்றுட்டு இருக்காரு பீஷ்மாச்சாரியார். நமக்கு பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்து கலைகள் அத்தனையிலையும் தேர்ச்சி பெற வச்ச குருமார்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க. நம்முடைய பந்துக்கள்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள்னு கௌரவர்கள் எல்லாரும் நிக்கிறாங்க. நம்மோட நெருக்கமா நண்பர்களா பழகிட்டு இருந்த பல நாட்டை சேர்ந்த குறுநில மன்னர்கள்ல இருந்து பல மன்னர்களும் அங்க இருக்காங்க. இதை தவிர மிருகங்கள் அப்படின்னு சொல்லி குதிரைப்படை, யானைப்படை இதெல்லாம் இருக்கு. யாருக்காக நம்ம இந்த போருக்கு வந்திருக்கோம், என்ன காரணத்தினால நம்ம இறந்து போக போறோம்னே தெரியாம இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் அங்க இருக்காங்க. நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு பகையின் காரணமா இவ்வளவு பேருக்கும் பாதகம் ஏற்படணுமா அப்படின்னு, இது எல்லாமே ஒரு மண்ணுக்காக நடக்குதே, இந்த பூமிக்காக இந்த போர் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி புறமுதுகு காட்டக்கூடிய ஒரு நிலையில, பின்வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு அர்ஜுனன் போயிடுறான். அவ்வளோ வீராதி வீரன். அப்படி இருக்கிறவனுக்கு மனம் சஞ்சலம் அடைந்து எனக்கு இந்த போர் வேண்டான்னு அவன் ஒதுங்கி நிக்க பாக்குறான். அந்த நேரத்துலதான் கிருஷ்ண பரமாத்மா ஸ்வதர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய கடமையை செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு மனுஷன் பின்வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது முக்காலத்துக்கும் எது நிலையானதுன்னு பார் அர்ஜுனா அப்படிங்கிறாரு.
முக்காலம் அப்படிங்கிறது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலத்திலையும் நிலையானது எது? நேத்திக்கு இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. எல்லாமே மறையக்கூடியதா இருக்கு. இந்த அண்ட சராசரத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, இல்லாம போயிடுது, திரும்ப இருக்கு. இப்படி நிறைய மாற்றங்கள் உண்டாகுது. ஆனா மறையாத ஒன்று அப்படின்னா அது பரம்பொருள் மட்டும்தான். பரம்பொருளுடைய ஒரு சின்ன துளியாக, அது கண்ணுக்கு கூட புலப்படாத ஒரு ஒரு உயிரணுவாக தான் நம்ம உடம்புக்குள்ள ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மா தான் நித்தியமானது, நிரந்தரமானது, அழிவற்றது. அதை எரிக்கவோ கரைக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஆன்மா திரும்ப பரம்பொருள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா அதனுடைய ஈடேற்றத்துக்கு அறிவு தெளிவு அடையணும். அந்த அறிவு தெளிவடைஞ்சா அதுதான் ஞான பாதைக்கு கொண்டு போகும். அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பகவத்கீதையில இருக்கு. அந்த ஞானம் கொடுக்கப்பட்ட பிறகுதான் அர்ஜுனனுக்கு மனதளவுல துணிவு ஏற்பட்டு தன்னுடைய ஸ்வய தர்மம் அப்படிங்கிற தன்னுடைய கடமையை உணர்ந்து கர்ம யோகியாக மாறி அவன் அந்த போர்ல ஈடுபட ஆரம்பிக்கிறான். இதே மாதிரிதான் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போர்க்களம், நம்ம மனம்தான் போர்க்களம். அந்த போர்க்களத்துல ஏராளமான பிரச்சனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் ஒவ்வொரு நாளும் வந்து போயிட்டு இருக்கு. அந்த எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி இந்த கஷ்டங்கள் கவலைகளுக்கெல்லாம் நம்ம ஆன்மா என்னென்ன பாவங்கள் பண்ணிட்டு வந்ததோ, என்னென்ன புண்ணிய பலன்களை அனுபவிக்கிறதுக்காக இந்த ஆன்மா இந்த மனித பிறவியை எடுத்திருக்கோ, இந்த மனித பிறவிங்கிற அற்புதமான கருவியை கொண்டுதான் ஈடேற்றம் அடைய முடியும். ஏன்னா 6ஆம் அறிவுன்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவு இந்த மனித பிறவியில மட்டும்தான் சாத்தியம். அதனால நம்ம பகவானை உணரக்கூடிய பகுத்தறிவு, அந்த பகுத்தறிவு கொண்டு நம்ம இந்த ஆன்மாவை கடையேற்றி விடணும், மோட்ச பாதையில கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஆன்மீக பயணத்தினுடைய இலக்காக லட்சியமாக இருக்கு. இதை நம்ம ஒரு நைட்ல அடைய முடியாது, பல பிறவிகள் எடுத்து தான் அடைய முடியும். ஒவ்வொரு பிறவியிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னு நம்ம ஸ்டெப் எடுத்து தான் அதை அடைய முடியும். பக்தி மார்க்கத்துல யோக மார்க்கத்துல அடுத்ததுதான் ஞான மார்க்கத்துக்குள்ள நம்ம டிராவல் பண்ணவே முடியும். அதனுடைய ஒரு தொடக்க புள்ளி மாதிரி இந்த மாதிரியான அற்புதமான தொகுப்புகளை படிச்சு, கிரந்தங்களை படிச்சு, அதுல பகவான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அவருடைய வார்த்தைகள், தேவ வார்த்தைகளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக அவருடைய கடாட்சத்தோடு வெளிவந்த அந்த வார்த்தைகளை நம்ம காதால கேட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா நமக்குமே எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் விடுதலை கிடைக்கும். அதற்காக தான் இந்த ஒரு புது முயற்சி. பரந்தாமனுடைய பாதையில பரந்தாமனாகிய கிருஷ்ண பரமாத்மாவுடைய கைகளை பற்றி கொண்டு நம்ம எல்லாம் அவருடைய கால் தடத்தை பின்பற்றி நடக்க போறோம். இந்த பயணம் ரொம்ப ஆனந்தமயமா இருக்க போகுது அப்படிங்கிறது உறுதி. ஸோ நம்ம தொடர்ந்து திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே காலை 6 மணிக்கு இந்த பதிவுகள் இடம்பெறும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். காலை 6 மணிக்கு இது ஒரு சுப்பிரபாதம் மாதிரி கிருஷ்ணருடைய வார்த்தைகளை என்னால முடிஞ்ச வரைக்கும் மிக எளிமையா பாரதியாருடைய உரையை கையில எடுத்து, அது ரொம்ப எளிமையான உரை, நம்ம எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில இருக்கக்கூடிய எளிமையான சொற்றொடர்கள் கொண்ட உரை. அந்த உரையை வச்சுதான் நான் இந்த பகவத்கீதை பயணத்தை தொடங்க போறேன். ஏன்னா சமஸ்கிருதத்துல எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சமஸ்கிருதம், தமிழ் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஷை அப்படிங்கிறதுனால தமிழ்ல நம்ம பாரதியாருடைய உரையை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்லோகமா பார்த்துட்டே வரப்போறோம். 701 ஸ்லோக பயணமும் ஆனந்தமயமா இருக்க போது. இது தொடர்பா உங்களுக்கு நிறைய ஐயப்பாடுகள் வரும். அதற்காக நான் திங்கட்கிழமைக்குள்ள உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துடுறேன். அந்த நம்பர்ல வாட்ஸ்அப் நீங்க பண்ணி உங்களுடைய ஐயப்பாடுகளை கேட்கலாம். ஏன்னா பகவத்கீதை அப்படிங்கிற இந்த நூல்ல நிறைய சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களை நீங்க கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச வகையில அதை நான் உங்களுக்கு அதுக்கான பதிலை நான் கொடுக்குறேன். அப்படி ஒருவேளை எனக்கு தெரியலன்னா நான் என்னுடைய குரு கார்த்திக் அண்ணாவுடைய அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் எப்படி விளக்கம் கொடுக்குறாரோ அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க கடமைப்பட்டிருக்கேன். இந்த பயணம் ரொம்ப ஆனந்தமா இருக்க போது எல்லாரும் கை கோத்து இந்த ஆன்மீக பயணத்துல பரந்தாமனோட பாதையில ஒவ்வொரு அடியா பொறுமையா நிதானமா அழகா எடுத்து வச்சு பயணிக்க போறோம். இந்த பயணத்துல கிடைக்கக்கூடிய சகலவிதமான சௌபாகியங்களும் எல்லாருக்கும் கிடைச்சு எல்லாருடைய குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகணும் அப்படின்னு சொல்லி நான் கிருஷ்ண பரமாத்மாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்னுடைய அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீட்டுல இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு ஒவ்வொரு நாளும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க நடக்க போகுது அப்படின்னா அதற்கு இந்த வீட்டினுடைய காவல் தெய்வம், இந்த வீட்டுடைய ஓனர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளையாருடைய அருட்கடாட்சமும் எனக்கு எப்பவும் கிடைக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாமே ரிவர்ஸ்ல வந்த மாதிரி இருக்கும். ஆனா எல்லாரும் கூடிதான் இந்த வீட்டுல எனக்கு இந்த அருட்கடாட்சத்தை
கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வருகின்ற திங்கட்கிழமை முதல் ஸ்லோகத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் வர்றதுனால நம்ம பூஜைகள்லாம் தடப்பட்டு போயிடும் அப்படின்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். அந்த பூஜை பதிவுகளை அன்னன்னைக்கு இரவு நேரத்துல நான் எப்போதும் போஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிடுவேன். ஸோ சுப்பிரபாதம் மாதிரி நீங்க விடியற் காலையில இந்த பகவத்கீதை உரைய கேட்டு அதுல கிடைக்கக்கூடிய அற்புதமான ஞானத்தை ஏத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி நான் பரிபூரணமா நம்புறேன். 10 நிமிஷத்துக்கு மேல மிகாத அளவுக்கு சுருக்கமா தெளிவா எவ்வளவு எளிமையா சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த முயற்சியை நான் எடுக்க நான் தயாரா இருக்கேன். என்னோட கைகோர்த்து நீங்களும் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க அத்தனை பேரையும் அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி.